ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் குயிக் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரையாக வதக்கி எடுத்து வச்சிடலாம். ஸோ இதோட சேர்த்து நம்ம வந்து வரமிளகா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது. நெக்ஸ்ட் இதை வதக்கியாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் வேணால் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நம்ம அதோட சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ நல்லா வதங்கட்டும் வெங்காயம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதோட சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். அதோட சேர்த்து நீங்கள் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போட்டு நீங்கள் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அப்படி சேர்த்து விட்டுருங்க, அப்படி கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை லைட்டாக கீறி விட்டு இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலாலாம் உள்ளே போய் இறங்கும். ஸோ அதுக்காக நல்லா பரட்டி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் பட்டை விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு விட்டுக்கலாம். ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ஸோ இதில் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறம் கொதிக்கட்டும். ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் அந்த மசாலாம் போய் சேரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதிக்கட்டும். இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்ம கொதிச்சிச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.